இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பாலிடெக்னிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எலெக்ஷன் வந்ததுனால எக்ஸாம் வந்து சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமோட பேப்பர் ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்லாட் பிராக்டிகல் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ தியரி பேப்பரோட வேல்யூவேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ தியரி பேப்பரோட வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சதுனால, பிராக்டிகலுக்காக மார்க் என்ட்ரி மட்டும் தான் இப்போ ஓப்பன்ல இருக்கு. இன்டர்னல் மார்க்கும் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்டர்னல் மார்க் அண்ட் பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சுட்டு, பிராக்டிகல் முடிஞ்ச உடனேவே உங்களுக்கு மார்க் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட்டா இன்னும் 20 டேஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஜூன் 2nd வீக் வந்து ரிசல்ட் வந்துரும். ஸோ எப்பயுமே வந்து ரிசல்ட் டேட் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 டேஸ் முன்னாடி இல்ல 1 வீக் முன்னாடி சொல்லுவாங்க. இந்த டைம் அது மாரி ரிசல்ட் டேட் எதுவும் அனௌன்ஸ்மென்ட் வரல. இருந்தாலும் கரெக்ட்டா வேல்யூவேஷன் முடிஞ்சு 1 மாசத்துல ரிசல்ட் வந்துரும். அப்படி பார்க்கும்பொழுது ஜூன் 1 வீக் இல்ல 2nd வீக் கண்டிப்பா வந்துரும். அதாவது ஜூன் 13 ரீஓப்பனிங் காலேஜ் ரீஓப்பனிங் இருக்கு. ஸோ ஜூன் 1 வீக் ஓப்பன் ஆன ஒரு வாரத்திலேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்துரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஜூன் 2nd வீக்கு ரிசல்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பெனில வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, அரியர் இருந்தாலும் சரி, கரண்ட் பேப்பர் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஜூன் 2nd வீக்ல ரிசல்ட் வந்துரும். டிப்ளமோ முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தது பிறகு ஹையர் ஸ்டடீஸ் போறவங்களா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங்ல எதுவும் டவுட் இருந்ததுனா, இல்ல டிபார்ட்மெண்ட் எது எடுக்கிறது, இல்ல என்ன படிக்கலாம்னு டவுட் இருந்தா கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ டிப்ளமோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரமே வரப்போகுது. இது வந்து 3 இயர் பசங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ செகண்ட் இயர்லேருந்து 3 இயர் போகிற பையனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வேல்யூவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லிபரலா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நல்லா எழுதியிருந்தா டெஃபினட்டா பாஸ் ஆயிரலாம். ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் தான் ஃபெயில் ஆகுற மாரி இருக்கு. ஸோ அதனால வந்து யாரும் பயப்பட வேணாம். ரிசல்ட் வந்து நல்லபடியா தான் வரும். ஸோ ஆல் கிளியர் கண்டிப்பா வரும். ஸோ அதனால வந்து ரிசல்ட் வந்து அதுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜூன் 2nd வீக் அது தாண்டி 3rd வீக் போகாது. அதுக்குள்ள தான் வருமே தவிர, மே மே எண்ட்லயோ, ஜூன் 1 வீக்ல வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ ஏன்னா பிராக்டிகலே வந்து செகண்ட் ஸ்டார்ட் இன்னும் முடியாம இருக்குது. ஸோ பிராக்டிகல் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கிங்லாம் முடிஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து அகாடமிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால இந்த செமஸ்டரு எல்லாருமே வந்து பிஇ போறதுனால சீக்கிரமே ரிசல்ட் வந்துரும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஜூன் 1 இல்ல 2nd வீக்லயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2nd வீக் தான் மேபி கரெக்ட்டா இருக்கும். ஜூன் 2nd வீக்கு. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாரி அப்டேட்ஸுக்கு வந்து நீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ, இன்ஜினியரிங் ட்ரை பண்ணியிருந்தாலோ, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.